மூஞ்சில இப்பதாயா கிளை சொட்டுது. எவன் வேணாலும் எது சொல்லட்டும், பணம் சேர சேரதான் மனுஷனுக்கு பர்சனாலிட்டி வரும். ஆமா, உங்ககிட்ட இப்ப எத்தனை ஓட்டு இருக்கு? அவகிட்ட 200 250 இருக்கும். எல்லாம் நமக்குதான். ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு மழையில நம்ம குடிசை இடிஞ்சு போச்சுன்னு உதவி கேட்க போனதுக்கு என்ன சொன்னான்? எல்லாம் உங்க தலைவிதின்னு சொன்னான்ல. அது மட்டுமா, நாயை விட்டு வேற வரைக்கும் நான் பாவிப்பையன். இப்ப வந்துட்டான் ஓட்டு கேட்க. வரட்டும் வரட்டும். அல்ல பாருங்க, உங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம முதலாளிக்கே ஓட்டு போடணும்னு நீங்களே நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். செஞ்சுட்டா போச்சு. டேய் இங்க வாங்கடாங்க. ஓஹோ, இவனுங்க தானா? கையெல்லாம் சேராரு, கசிங்கமா இருக்கு. அப்படி போய் இவர்தான்ப்பா நல்ல சிவம். ஏன் இந்த பசங்களுக்கு நம்மள தெரியாதா என்ன? நமஸ்காரம்டா. என்ன நமஸ்காரத்துக்கு தகராறு? வணக்கம்டா. வணக்கம்டா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். முத்துவா, வாங்க தம்பி வாங்க. உட்காரியா. அடே ஐயா இருக்காங்களே. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நாளா என்ன தேர்தலுக்கு நிக்கிற 2 பேரும் குலாவிக்கிறீங்களே? நாயா கொலாவுறேன், எதிர்கிட்ட கொலாவுறேன்னு. என்னங்க இது? நான் உங்களுக்கு எதிரியா, நீங்க எனக்கு எதிரியா? ரெண்டும் கிடையாது. பாருங்க, இந்த நாட்டுக்கு நம்ம 2 பேர்ல யார் தொண்டு செய்யறதுங்கிறதுக்கு அனுமதி வாங்கறதுக்காக நம்ம எஜமான தேடி வந்திருக்கோம். யார் அவன்? எனக்கு எஜமான் எங்க இருக்கிறான் அவன்? இதோ இவங்க எல்லாம் தாங்க. இவனுங்களா? இந்த மம்டி போடாலி அறிவா இதெல்லாம் எஜமானா? உனக்கு எஜமா சாமர்த்தியமா பேசி முடக்குறிய நினைப்ப. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு யோகிதை வேணும்பா. நம்ம மாதிரி மரியாதை உள்ளவன் நிக்கணும். பகல் பட்னி ராத்திரி பட்னி தெருவு சுத்துற பசங்க எல்லாம் போய் நிக்கிறது. ஐயா, தெருவு சுத்தினாதான் ஏழை உள்ள கஷ்டத்தை தெரிஞ்சு அந்த போக்க பாடுபட முடியும். போக்கு நீதான் போக்கு. முதல்ல இந்த ஊர்ல ரோடு போட்டவன் எவன்? இந்த கை. இந்த கையா ரோடு போட்டுட்டு சாயந்தரம் கூலி வாங்கிச்சு. வேற என்ன பணம்? ஏதுங்க ஏது? இவங்க குடுக்கற வரி பணம் தெரியுங்களா? பெரிய வரி, ₹1,00,000 கட்டுறவன் வரி. எருமை குளிக்கிற குட்டையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க பரிதாபப்பட்டு பைப்பு போட்டேன். எத்தனை பைப்பு போட்டீங்க? எத்தனை? பேருக்கு 3 பைப்பை போட்டுட்டு மிச்சத்தை அங்க வீட்டுக்கும் வயலுக்கும் இல்ல போட்டுக்கிட்டீங்க. பொம்பளைங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன் சாமர்த்தியம் இருந்தா அவங்கவுங்க போட்டுக்கோங்க. என்னங்க, பொது பணத்தை ஒதுக்கிறதுக்கு தனி திறமை வேணும். அதெல்லாம் இந்த அப்பாக்குங்களுக்கு வருமா? அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி என்ன உட்கார வச்சுக்கிட்டு நீ என்னமோ பேசுற. அன்னைக்கு உரம் வாங்கறதுக்கு வக்கு இல்ல இதுங்களுக்கெல்லாம். ஏன் அப்ப வந்து வாங்கி தர்றதானே நீ? நீங்க தான் உரத்தை வாங்கினீங்க. அது சொல்ல ஓட்டு போட சொல்ல எனக்கு. ஆனா இவங்களுக்கு கொடுக்கலையே, நீங்க தனியால வித்துட்டீங்க. வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் 8 அணா தான் கூலி கொடுப்பேன், அதான் சட்டம்னு பேசின புண்ணியமானாச்சு. நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க? திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க.